வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வளமான தேசம் மற்றும் சிறந்த வாழ்க்கை முறையை உருவாக்க ஒன்றிணைந்து பாடுபட நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி மே தின வாழ்த்தில் கருத்து. கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியிடம் வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியையும் இன்று வரை நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் கடும் விமர்சனம். நிபந்தனைகள் நேர்மையாக நிறைவேற்றப்படாத வரை இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகை வழங்கப்படக்கூடாது என மனோ கணேசன் ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடம் வலியுறுத்தல். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலாக அதிகரித்து வரும் பதட்டங்களினால் இலங்கையின் விமான போக்குவரத்து மற்றும் கடல்சார் துறைகளில் பாதிப்பு ஏற்படும் என்று பகுப்பாய்வு அறிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஊழல் மற்றும் சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பி வளமான தேசம் மற்றும் சிறந்த வாழ்க்கை முறையினை உருவாக்க சகோதரத்துவ உணர்வுடன் ஒன்றிணைந்து பாடுபட நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது மே தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். உழைக்கும் மக்களின் உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் சர்வதேச அரசியல் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் நிலையான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நாட்டின் மக்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை தேசிய மக்கள் சக்தி ஆதரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இம்முறை இலங்கையின் உழைக்கும் மக்களும் பொதுமக்களும் ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அடிப்படையிலான அரசியலை முற்றுப்படுத்தி மக்கள் நேயத்தினை கொண்டு அரசியலில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தி சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இனமத வேறுபாடுகளை கடந்து அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து 76 ஆண்டுகள் நீடித்து சில குடும்பங்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தனர். நாட்டின் அரசியலில் ஒரு முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தியதாகவும் அவர் வலியுறுத்தினார். மக்கள் வெளிப்படுத்திய எச்சுகளை கருத்தில் கொண்டு நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களை செயல்படுத்துவதில் தேசிய மக்கள் சக்தி அர்ப்பணிப்போடு ஈடுபடுவதாகவும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தி கடந்த தேர்தல்களில் மக்களிடம் வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியையும் இன்று வரை நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். மாவனல்லையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் சுபநேரம் என நம்பி நாட்டை அனுரவிடம் ஒப்படைத்த மக்கள் இப்போது தீவிர ஏமாற்றத்தை தான் சந்தித்து வருகின்றார்கள். மேலும் ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் ஆகிய இரண்டிற்கு பின்னரும் இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மக்கள் எதிர்கொண்டு வருவதாக கூறினார். இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கான முடிவை எடுக்கும் முன் கடந்த 2 தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை கவனிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியலில் கூறப்படும் வாக்குறுதிகளும் அவை நடைமுறைப்படுத்தப்படும் விதத்திற்கும் இடையே வேறுபாடு இருக்கக்கூடாது என்று தெரிவித்த சஜித் பிரேமதாச சொன்னதை செய்யும் அரசாங்கமே நம்பகமான அரசாங்கம் என்றார். சுபீட்சமான நாடு, அழகான வாழ்க்கை என்று வாக்களிக்க வைப்பதற்கான வாக்குறுதிகளை வழங்கிய தேசிய மக்கள் சக்தி மக்கள் நம்பிக்கையை ஈட்டியவின் எந்த ஒரு உறுதியையும் நிறைவேற்றவில்லை என்பது வருத்தமான உண்மை என்றும் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை தொடர்வதற்காக இலங்கை மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார். இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். 2027 ஆண்டுக்குள் தற்போது வரிச்சலுகை காலாவதியாகும் என்பதால் அந்த வாய்ப்பை பெற இலங்கை மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த விண்ணப்பத்தில் எந்த தடையும் இல்லை என்றும் தாம் ஏற்கனவே இருமுறை உறுதி செய்துள்ளோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். அதே நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக இலங்கை தன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என்றும் ஹர்ஷ டி சில்வா வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த தமிழ் மக்கள் தற்போது அதனால் சலிப்படைந்துள்ளனர் என்றும் இலங்கை விவகாரத்தில் முன் எப்போதும் முக்கிய பங்காற்றிய அமெரிக்கா தற்போது விலகிவிட்டதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை கண்காணிக்கும் குழுவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் இடையே நேற்று ஐரோப்பிய ஒன்றிய தூதரகத்தில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அந்த சந்திப்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் உடனடி நிறைவேற்றல், புதிய அரசியல் அமைப்புக்கான கலந்துரையாடல் ஆரம்பிப்பு, உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு மூலமாக காணாமல் போனோர் மற்றும் பொறுப்பு ஏற்க வேண்டிய விவகாரங்களில் அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், நீண்ட காலமாக சிறையில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவித்தல் ஆகியவை தொடர்பான எழுத்துப்பூர்வ முன்மொழிவுகள் GSP+ கண்காணிப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். மேலும் மலையக தமிழர் சமூகத்திற்குள் வசிக்கும் பெரும் தோட்ட மக்களின் காணி உரிமை மற்றும் வாழ்வுரிமைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி கூறினார். இந்த நிபந்தனைகள் நேர்மையாகவும் திகதி தொடர்பான உறுதிமொழியோடு நிறைவேற்றப்படாத வரை இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகை வழங்கப்படக்கூடாது எனவும் அந்த பதவியில் உள்ள குழுவிற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி தனது நிலைப்பாட்டை தெளிவாக கூறியுள்ளதாகவும் மனோ கணேசன் தெரிவித்தார்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அவரது வெளிப்பாடுகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறை மேலும் பலரிடம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சந்திரகாந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது வெளியான தகவல்களின் பேரில் அவரோடு சிறையில் இருந்த கலீல் என்பவரை சிஐடி தற்போது விசாரித்து வருகின்றது. கலீல் புலனாய்வு அமைப்புகளோடு தொடர்புடையராக சந்தேகிக்கப்படுகின்றார். கலீல் பிள்ளையான் என அழைக்கப்படும் சந்திரகாந்தனுடன் நீண்ட காலமாக தொடர்பில் இருந்துள்ளார் என்றும் பிள்ளையான் பேரில் சில கடிதங்களை அவர் எழுதியுள்ளதாகவும் சிஐடி தெரிவித்துள்ளது. மேலும் பிள்ளையானுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எட்வின் சில்வா, கிருஷ்ணன் ராஜா, ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் வினோத் ஆகியோரிடமும் எதிர்காலத்தில் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலாக அதிகரித்து வரும் ராணுவ பதட்டங்கள் இலங்கை விமான போக்குவரத்து மற்றும் கடல்சார் துறைகளில் எதிர்வினையாக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. ஆஷா செக்யூரிட்டி ரிசர்ச் வெளியிட்ட பகுப்பாய்வின்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போதைய நிலைமை காரணமாக அதிக செயல்பாட்டு செலவுகளை சந்தித்து வருவதோடு கொழும்பு துறைமுகம் தனது டிரான்ஸ்ஷிப்மென்ட் வருவாயில் ஒரு பகுதியை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் வான்வழி மூடப்பட்டிருப்பதால் ஐரோப்பாவுக்கு செல்லும் விமானங்கள் மாற்றுப்பாதையை பயன்படுத்த வேண்டியுள்ளது. இதனால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் எரிபொருள் செலவுகள் உயரும் என்றும் இது நிறுவனத்தின் செயல்திறனை மேலும் சிரமப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்தியா இலங்கை சுற்றுலா தொடர்பு குறையும் அபாயமும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய பயணிகள் இலங்கையின் சுற்றுலா பயண வருகையில் சுமார் 20% பங்களிக்கின்றார்கள். பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் மற்றும் பயண கட்டுப்பாடுகள் காரணமாக இந்திய பயணிகள் வருகை குறையுமானால் 2025ஆம் ஆண்டுக்கான சுற்றுலா மீட்சி பாதிக்கப்படலாம். டிரான்ஸ்ஷிப்மென்ட் வணிகத்திலும் தாக்கம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியா பாகிஸ்தானுக்கு தமது பொருட்கள் மறு ஏற்றுமதி செய்யப்படுவதை தடுக்க கொழும்பு, துபாய், சிங்கப்பூர் போன்ற மையங்களை ஒதுக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. இது கொழும்பு துறைமுகத்திற்கு வருமான இழப்பை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் கடல்வழி போக்குவரத்து தடைப்படவில்லை. மேலும் கொழும்பு உடனடி மோதல் மண்டலத்திற்கு வெளியிலேயே உள்ளது. 2024ஆம் ஆண்டு இந்தியாவுடனான இலங்கையின் வர்த்தக உறவுகள் ஏற்றுமதி $782 மில்லியன், இறக்குமதி $3.5 பில்லியன் என பரபரப்பான அளவில் இருந்தாலும் தொடரும் பதட்டங்கள் இந்த பெரும் வர்த்தகத்திற்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆஷா செக்யூரிட்டிஸ் குறுகிய காலத்தில் வர்த்தகங்களில் கடுமையான பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள போதிலும் நீடிக்கும் பதட்டங்கள் சுற்றுலா மற்றும் தளவாட துறையில் அழுத்தங்களை அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. அறிக்கையின் இறுதியில் டிரான்ஸ்ஷிப்மென்ட் மையமாக கொழும்பின் நிலை புவிசார் அரசியல் ஸ்திரமையினை பொறுத்தது எனவும் பிராந்தியத்தில் உருவாகும் நிச்சயமற்ற நிலைமையில் இலங்கைக்கு ஒரு நுண்ணிய சமநிலையை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.